You are watching Grace Television. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கிரேஸ் டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயும் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், நிலைத்திருங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கி அநேகர் என்னவென்றால், நான் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை, நான் இப்படியாக இருக்கிறேன் என்று அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கிறதா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளில் நிலைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம தியானிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை உரிமை எடுத்து, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்தார் என்று ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும், நம் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், நம்ம அவருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும். அப்படி சத்தியத்தில் வாழ்ந்தோம் என்றால், அவர் வார்த்தையின்படி நடந்தோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்னை மறந்துட்டா, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி அநேகர் புலம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட வேணும். இந்த வசனத்தை தியானிக்கிறோமா? அனுதினமும் இந்த வசனத்தை தியானிக்கிறோமா? எல்லாம் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள். இதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா? வசனம் எப்படியாக சொல்லுகிறது? யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனம் எங்கே இருக்கணும்? அதுதான் தேவனாய் இருக்கிறது. இந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண வேண்டும்னா பெற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், நம்ம இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். அனுதினமும் அதை நம்ம என்ன சொல்லணும்னா அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு 24:35 சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கேட்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஆண்டவர் நிலைத்திருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நம்ம எப்படி இருக்கிறோம்? வசனத்தை கை கொள்ளுகிறோமா? அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மளை இன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் வார்த்தை நமக்குள் நிலைப்பது கிடையாது. இன்றைக்கி அநேகர் எப்படி என்றால், நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், அவர் வார்த்தை அறிக்கை ஓடுறோமா? நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் தேவ பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்குமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய வசனத்தை கைகொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணமாய் இருக்கணும்ப்பா எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை மாறுது.
அன்பாய் ஆண்டவர் நம்ம எண்ணத்தெல்லாம் மாத்துறாரு, அன்பை கொடுக்குறாரு. பாருங்க, அந்த அன்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மெய்யாய் பூரணமாய் இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா? அவரோடு வாசம் பண்ணுகிறோமா? என்ன அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நம்ம அனுதினமும் இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருப்போம். எப்பொழுது நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ளே எழுதி வைக்கணும். நம்ம போகும்போது வரும்போது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி அறிக்கை செய்து இருக்கும்போது தான் பாருங்கள், அநேக காரியங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். என்ன சொல்ற? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ நீங்கள் எதை வேணாலும் கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி நீங்கள் கேட்பீங்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, யோவான் 14:13 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, செய்வேங்கிறாரு. நீ கேளு, நான் தருவேன். ஆனால் என் நாமத்தினால நான் உனக்கு தர காத்திருக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை நீ கைக்கொள்ள வேணும். வசனத்தை கைக்கொள்ள வேணும். இந்த வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது தான் கர்த்தர் கேட்கிறத கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் திராட்சை செடி, நாமளோ திராட்சை கொடி. இந்த கொடியானது பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னு சொல்லப்படுது. ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருத்தன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிந்த கொடியை போல அவன் எரியுண்டு அக்கினியிலே போடப்படுவான். அருமையான தேவச்சனமே, வசனத்தில் நிலைத்தில்லாம, ஆண்டவரோடு நிலைத்திருக்காம நம்ம இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும். அதுதான் வசனம் அப்படியாக நம்மளை எச்சரிக்கிறது. என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கவில்லை என்றால், அவர் வசனத்தை கைக்கொள்ளவில்லை என்றால், அந்த வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால், பாருங்க, வெளியே எருண்ட கொடியை போல ஒரு கொடி அறுத்து வெளியில் போட்டால் அது எப்படி காஞ்சு பட்டு போகுமோ அப்படி வாழ்க்கை மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருந்தோம் என்றால், அவரோடு நம்ம நிலைத்திருந்தோம் என்றால், அவர் செடியாய் இருக்கிறார், கொடியாய் நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், கொடியாக இருந்தினா நீ தனியாக என்ன நீ படரவில்லை என்றால் உன்னால் கனி கொடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்றால், நம்ம கனி கொடுத்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அவர் செடியாய் இருக்கிறார், அவரை நம்ம சுற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நம்ம நடக்க வேண்டும். அவரோடு நம்ம பிடித்து, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கள் என்று உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபமாய் மாற்றுகிறார். அந்த செடி, இந்த கொடியாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு கனி உள்ள வாழ்க்கையாய் மாறும். கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். நம்ம கனி உள்ள ஜீவிதத்தை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற காரியம் என்றால், இந்த வசனத்தை உங்கள் இருதய பலகையில் எழுத ஆரம்பிங்க. இதன்படி வாழ ஆரம்பிங்க. இது அனுதினமும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை சொல்லிட்டா, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், தேவனுடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. நம்ம கண்களை முடிச்சா பண்ணுவோம்.
பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லப்பட்டதுபடி நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே மோடி இணைந்திருக்கும்படியாக, நம்முடைய வார்த்தையை கை கொள்ளும்படியாக, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையை ஒரு மறுரூப வாழ்க்கையாக மாற்றுங்க. தேவனோடு நடக்க உதவி செய்யுங்க. வேதத்தை தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதில் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.